வணக்கம். ஆல் தமிழோட ஃப்ரீ தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எல்லாரும் போட்டி போட்டுட்டு படிச்சுட்டு இருக்கீங்களா? ஏன்னா இன்னும் 1 மந்த் தான் இருக்குது நம்ம டெஸ்ட்டுக்கு. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஸ்கோர்ஸ் எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான டெஸ்ட் வைக்கிறோம். கரெக்டாக 6th 7th 8th அதுக்கப்புறம் அதை கம்பைன் பண்ணி பார்ட் A பார்ட் B அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுட்ருக்கோம். அப்போ எல்லாத்துலேயுமே வந்து கண்டினியூஸாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து டாப் ஸ்கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்குது. நிறைய டாப் ஸ்கோரர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை மற்றும் வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இனி வர டெஸ்ட்டையுமே வந்து அதே ஃபோக்கஸ்டாக வந்து படிங்க. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நல்ல பாடங்கள் ஏற்கனவே படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணிங்கனாலே போதும். நான் ஒரு மார்க்கு கூட நமக்கு வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? சரி, இந்த வாரம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் பியோட பேலன்ஸ், அதாவது 6th to 10th அந்த போர்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 1லேருந்து 5 வரை இருக்கக்கூடிய இலக்கியம் பகுதியை நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம் இல்லையா? அதோட என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத போய் லாஸ்ட் வீடியோவில் நல்லா செக் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்குள்ளது வந்து 6லேருந்து 10க்குள்ளதை இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா செஷனை? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் வந்து எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. திருவிளையாடற் புராணம் 3 காண்டங்கள் மற்றும் 63 படலங்களை வந்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 63 கிடையாது, 64 படலங்கள் வந்து கொண்டது தான் வந்து திருவிளையாடற் புராணம். இந்த திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவரால் படைக்கப்பட்டது. ஓகே, இது வந்து சரிதான். அடுத்து வேதாரண்ய புராணம் திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா பரஞ்சோதி முனிவரால் படைக்கப்பட்டது. ஓகே, இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்னது? பி, 2 மற்றும் 3 சரி. அப்போ 3 காண்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? என்னெல்லாம்? மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் அப்படிங்கிற 3 காண்டங்களை கொண்டது. அது போக என்னது? இவர் எங்கே பிறந்தார்? பரஞ்சோதி முனிவர் அவர்கள் திருமறைக்காடு என்னும், அதாவது இப்போது வேதாரண்யம் என்னும் அழைக்கக்கூடிய திருமறைக்காட்டில் 17ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் தான் வந்து பரஞ்சோதி முனிவர் அவர்கள். ஓகே, இது போக இவர் எழுதின நூல் என்னது? மதுரை பதிற்று பத்தந்தாதி அப்படிங்கிற நூலையும் இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அழகிய சொக்கநாதர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் வந்து பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரிதான். அடுத்து இவர் 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை இயற்றியுள்ளார். ஓகே, இதுவும் கரெக்டு தான். இவருடைய காலம் கிபி 19ஆம் நூற்றாண்டு. எல்லாமே அனைத்து கூற்றுகளும் சரி, அனைத்தும் சரி. ஆன்சர் டி. நெக்ஸ்ட், வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் எப்படி சொல்லியிருப்பார்? புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாரை வந்து போற்றியுள்ளார் பாரதியார். முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஆன்சர் ஏ, புதுநெறி கண்ட புலவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வம்பவள திருமேனி மாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரிக்குக நாடுக செங்கீரை என்னும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆசிரியர் யாரு? குமரகுருபரர் அவர்கள் தான் இதோட ஆசிரியர். ஓகே, இவர் வந்து எந்த காலத்தை வந்து சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் குமரகுருபரர் அவர்கள். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவராக வந்து குமரகுருபரர் அவர்கள் வந்து விளங்கினார். ஓகே, இவர் இயற்றிய நூல்கள் என்னது? கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், அடுத்து மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், அதுக்கடுத்து திருவாரூர் மும்மணிக்கோவை போன்ற பல நூல்களை இவர் வந்து இயற்றியுள்ளார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஸ்மத் சன்னியாசி என்னும் சொல்லுக்கு எம்மொழியில் தூய துறவி என்று பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தேம்பாவணி நூலுக்கு கீழே ஒரு பாக்ஸில் இருந்த கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ என்ன மொழி? பாரசீக மொழியை சேர்ந்தது. ஓகேவா? இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிறது பாரசீக மொழி. ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். குமரகுருபரர் இயற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? நம்ம இப்போ தான் பார்த்தோம். குமரகுருபரர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். ஓகே, இது வந்து சரிதான். ஓகேவா? சரி. அடுத்து கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முதலான நூல்களை இவர் இயற்றியுள்ளார். கரெக்டு தான். இப்போ தான் நம்ம பார்த்தோம். குமரகுருபரரின் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. நான் என்ன சொன்னேன்? 17 சொன்னேன்னா 17ஆம் நூற்றாண்டு. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. 6க்கு வந்து ஆன்சர் ஏ. ஓகேவா? 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன காண்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 காண்டம் பார்த்தோமா, மதுரை கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். பார்த்தீங்கன்னா இது திரு ஆலவாய் காண்டத்தை சார்ந்தது. ஆன்சர் டி. ஆன்சர் டி. 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் யார்? எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆன்சர் பி. நல்லா தரவா படிச்சிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சுந்தரர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். கரெக்டு தான். அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேரும் எழுதியது தான் வந்து முதல் மூவர் அப்படின்போம். அதுதான் மூவர் தேவாரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் இவர் நம்பி ஆரூரார், தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். கரெக்டு தான். இறைவனை தன்னுடைய தோழராக நினைத்து பாடல்களை வந்து இயற்றுவார். வன் தொண்டன் அப்படின்னு வந்து சுந்தரர் அவர்களை வந்து சிறப்பு பெயர் வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? அப்போ இதுவும் சரி. அடுத்து இவருடைய பாடல்கள் 7ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது. கரெக்டு தான். அப்போது 1, 2, 3 திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தர் எழுதியிருக்காரு. 4, 5, 6 திருமுறைகளை திருநாவுக்கரசர் என அழைக்கப்படும் அப்பர் வந்து எழுதியிருக்கிறாரு. 7ஆம் திருமுறையை சுந்தரர் அவர்கள் இயற்றியுள்ளார். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? அனைத்தும் சரி. ஆன்சர் டி. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் எனும் பாடல் அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட ஆசிரியர் யாரு? வீரமா முனிவர். எந்த நூலில் இது வந்து இடம்பெற்றுள்ளது? தேம்பாவணி நூலில் இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள் தான் இது. அதில் எத்தனை காண்டம்? 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் வந்து அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எந்த ஆண்டு இந்த நூல் வந்து இயற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது தான் தேம்பாவணி. வீரமா முனிவர் அவர்களின் இயற்பெயர் என்னது? கான்ஸ்டான்ஸ் ஜோசப் பெஸ்கி. இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். தனது 30ஆம் வயதில் இங்கு வந்து, அதாவது தமிழகத்துக்கு வந்து தன் சமய பணியை தொடங்க ஆரம்பிக்கிறார். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10க்கு ஆன்சர் என்னது? ஏ. நெக்ஸ்ட் மனோன்மணியம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரிதான். நெக்ஸ்ட் இந்நூல் 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது. ரொம்ப முக்கியமான வரிகள். இதுவும் சரி. நெக்ஸ்ட் இந்நூல் எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. இது வெண்பா கிடையாது, ஆசிரியப்பாவால் அமைந்தது. ஆசிரியப்பா. அப்போது கொஸ்டின் எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வரிகளும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆன்சர் என்னதுப்பா? ஆன்சர் ஏ. 1 மற்றும் 2 வந்து சரி. ஓகே, இந்த நூல் அதாவது மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது மனோன்மணியம். இதோட ஆசிரியர் வந்து சுந்தரனார். ஓகே, இவர் பெயரில் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து நூல் அதாவது யூனிவர்சிட்டி வந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? சரி. இவர் வந்து எங்கே பிறந்திருக்காரு? ஆலப்புழையில், திருவனந்தபுரம் ஆலப்புழையில் பிறந்தவர். 1855 வந்து பிறந்தவர் தான் மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? மாணிக்கவாசகர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? மாணிக்கவாசகர் சைவ சமய குறவர் 4வரில் ஒருவர். கரெக்டு தான். அப்போது 4வர்னா யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேரும் சைவ சமய குறவர்கள்னு சொல்லுவோம். ஆனால் தேவாரம் எழுதியது முதல் மூவர் யாரு? சம்பந்தர், அப்பர், அதுக்கப்புறம் சுந்தரர். 3 பேரும் தேவாரம் எழுதியிருக்காங்க. சைவ சமய குறவர்கள்னு கேட்டால் 4 பேர். மாணிக்கவாசகரும் அவரோட சேர்ந்து வந்துடுவாங்க. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் பாருங்க. இவர் அரிமர்த்தன பாண்டியரிடம் கருவூல அதிகாரியாக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து கருவூல அதிகாரி கிடையாது, தலைமை அமைச்சர். ஓகேவா? அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். நெக்ஸ்ட் திருக்கோவையார், திருவாசகம் இவர் இயற்றிய நூல்கள். சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேம்பாவணி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? தேம்பாவணி காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். ரொம்ப சரியான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க. இந்நூலில் இப்போதான் நம்ம பார்த்தோம் 3 காண்டம், 36 படலங்கள் மற்றும் 3615 பாடல்கள் உள்ளன. இதுவும் சரிதான். 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் பார்ப்போம். 3வது ஸ்டேட்மெண்ட் வேற இருக்கு. தேம்பாவணி காப்பியம் இயேசு பெருமானை
பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. ஓகே, இதுவும் இது என்னது? இயேசு பெருமானா வந்து அதில் பாட்டுடை தலைவன், சூசை மாமுனிவர் தான் வந்து பாட்டுடை தலைவன். அப்போ மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. சூசை மாமுனிவர் தான் இதில் பாட்டுடை தலைவன், சூசையப்பர்னு சொல்லுவாங்க. ஆன்சர் என்ன? 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட், சந்தா சாஹிபால் இஸ்மத் சன்னியாசி எனும் பட்டம் பெற்றவர் யாரு? வீரமாமுனிவர் அவர்கள் இஸ்மத் சன்னியாசி எனும் பட்டம் பெற்றவர். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் எந்த நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆன்சர் சி, 17ஆம் நூற்றாண்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். திருவாசகம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக உள்ளது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து நல்லா தெளிவாக பார்க்கணும். 8ஆம் திருமுறை கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, திருவாசகத்தில் 51 திருப்பதிகங்கள் உள்ளன. திருவாசகத்தில் மொத்தம் 568 பாடல்கள் உள்ளன. 51 திருப்பதிகம்ன்றது கரெக்ட். ஆனால் பாடல்கள் எத்தனை? 658 பாடல்கள் உள்ளது. அப்போ இது வந்து தவறான கூற்று. நெக்ஸ்ட்டு, திருவாசகத்தின் சில பகுதியை ஜி.யு. போப் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாசகத்தின் சில பகுதியை, ஆனால் இங்கே சில பகுதி கிடையாது, முழுமையாக ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ, 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. பெருமாள் திருமொழி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பெருமாள் திருமொழியை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். வெரி குட், இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட், இந்நூல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் சரி. இந்நூலில் 105 பாசுரங்கள் வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஆன்சர் என்னது? அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் இதோட சரியான விடை. ஓகே, இந்த பெருமாள் திருமொழி அப்படிங்கிற வடமொழியில் வந்து முகுந்த மாலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஓகே, இவரோட காலம் என்னது? 9ஆம் நூற்றாண்டு. கேரளாவில் உள்ள திருவஞ்சிக்களத்தில் பிறந்தவர் தான் குலசேகர ஆழ்வார் அவர்கள். இவர் வந்து 12 ஆழ்வார்களுள் ஒருவர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். வாகீசர், அப்பர், தாண்டக வேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம அப்பர்னு ஒரு பேர் பார்த்தோம் இல்லையா? திருநாவுக்கரசர் தான் வாகீசர். அப்பர் தாண்டகம் பாடுவதில் வல்லவர் ஆதலால் இவரை தாண்டக வேந்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அப்போ சரியான விடை திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வெளியிட்டார்? வீரமாமுனிவர் அவர்கள் தான் வந்து சதுரகராதியை வெளியிட்டார். அப்போ தமிழின் முதல் அகராதி என்ன அப்படின்னா அதுதான் சதுரகராதி. அதை எழுதியவர் வீரமாமுனிவர். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்ப்போம். திருத்தொண்டர் புராணம் எனும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது என்னது? பெரிய புராணத்தை தான் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேன்மை கருதி அப்பெயர் வந்து இடப்பட்டது. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பொறுத்துக. பெரியாழ்வார் எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்பா. பெரியாழ்வார் என்னது? ஃபர்ஸ்ட் திருப்பல்லாண்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. திருமலிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம். அடுத்து திருப்பானாழ்வார் திருப்பதிகம். திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடல். அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் டி, 1, 2, 4, 3. அடுத்து பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னது? இப்போதான் நம்ம பார்த்தோம், திருத்தொண்டர் புராணம். ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெளிவாக ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? திருத்தொண்டர் புராணம் தான் சேக்கிலார் இட்ட பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட வெளிவந்த நூல் இது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? மனோன்மணியம் தான் வந்து அவர் தழுவி, அதாவது லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது. ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு, டேஸ் என தொடங்கி திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார். அப்போ அப்பர் யாரு? திருநாவுக்கரசர் போக்கி அருளினார். அது யாரு? என்ன பாடல்? ஒன்று கொலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓல்டு புக்கில் அதாவது முன்னால் வரக்கூடிய எக்ஸாம்ஸ், நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கேள்வி வந்து நிறைய தடவை இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? ஒன்று கொலாம் அப்படிங்கிற திருப்பதிகம் பாடி ஒரு சிறுவனின் விடத்தை, பாம்பின் விடத்தை, சிறுவன் மீது இருந்த பாம்பின் விடத்தை நீக்கி அருளினார். நெக்ஸ்ட்டு, தண்டமிழ் ஆசான் என பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. தண்டமிழ் ஆசான் என பாராட்ட பெற்றவர் யாரு? சீத்தலை சாத்தனார்.
இது போக இவர் வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க, சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சாத்தன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவர் திருச்சியில் பிறந்து மதுரையில் கூல வாணிகம் செய்தவர் தான் சீத்தலை சாத்தனார் அவர்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சீத்தலை சாத்தனார் எந்த நூலை இயற்றினார்? மணிமேகலையை வந்து இயற்றினார். ஓகேவா? இரட்டை காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலையை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார், 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்து, பெருவெடிப்பு கொள்கையின்படி பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூடும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட பாடல் எங்க இடம்பெற்றிருக்கு? திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ளது, மாணிக்க வாசகர் எழுதினது. அடுத்து, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்நூல் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. ஓகே, இது சரி. நெக்ஸ்ட், இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவதுதான் பிள்ளைத்தமிழ். அப்போ இதுவும் சரி. இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரு வகையாக அழைக்கப்படுகின்றதுன்னு சொல்றாங்க. ஓகே, இதுவும் சரி. அப்போ என்னது ஆன்சர்? டி, அனைத்தும் சரி. அப்போ பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இதில் இருக்கக்கூடிய பருவங்கள் மொத்தம் 10 பருவங்கள் இருக்கு. சரியா? ஆனால் அந்த 10 பருவங்களில் பொதுவான பருவங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 பருவங்கள். என்னெல்லாம் பார்த்தோம்னா, காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது வந்து 7 பருவங்கள், பொதுவான பருவங்கள். எதுக்கு? ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும். அப்புறம் ஆண்பாலுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தனித்துவமான பருவங்கள் என்னது? சிற்றில், சிறுபறை, சிறுதேர். அப்போ பெண்பாலுக்கு மட்டும் உள்ள தனிப்பட்ட பருவம் என்னது? கலங்கு, அம்மானை, ஊசல். இந்த 3 பெண்பாலுக்கு மட்டுமான தனிப்பட்ட பருவங்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். முக்கூடர் பல்லு பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியர் குறிப்பிடும் புலன் எனும் இலக்கிய வகை பல்லு வகை இலக்கியத்துக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது சரியானது. ஓகேவா? இது என்னது? சரி. நெக்ஸ்ட், சைவ வைணவங்களை ஒன்றிணைக்கும் இலக்கியம். வெரி குட், இதுவும் சரிதான். இந்நூலின் காலம் 16ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 17. சரியா? அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். திருவிளையாடற் புராணத்தில் பொருந்தாத காண்டத்தின் பெயரினை காண்க. அப்போ ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன், 3 காண்டங்கள் சொல்லியிருந்தேனா? மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். அப்போ இதில் என்ன வரல? வஞ்சி காண்டம் வரல. அப்போ இதுதான் பொருந்தாதது. 29க்கு ஆன்சர் என்னது? பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உத்தம சோழ பல்லவர் எனும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உத்தம சோழ பல்லவர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? சேக்கிலாரை தான் வந்து சொல்லுவோம். சரியா? சேக்கிலார் தான் உத்தம சோழ பல்லவர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழின் என்றும் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள வரிகள். நெக்ஸ்ட், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்றுள்ள தந்திரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3ஆம் தந்திரம். இப்படிலாம் கேட்பாங்களன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 3ஆம் தந்திரம். அப்போ நம்ம தமிழ் மொழியை பொறுத்தளவு, பொதுத்தமிழை பொறுத்தளவு எந்த ஓரத்துலேருந்து கேள்வி கேட்பாங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. புக்கோட முதல் வரியிலிருந்து இறுதி வரி வரைய தெளிவாக படித்தா மட்டும்தான் நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமுக்கு வந்து போக முடியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. 33வது குமரகுருபரர் அவர்கள். ஆன்சர் சி. நெக்ஸ்ட், சென்னிக்குளம் அண்ணாமலையார் பற்றி கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது சரிதான். அடுத்து, இருதய ஆலய மருதப்ப தேவரின் அரசவை புலவர். ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து, வீரை தலபுராணம் அப்படிங்கிற நூலை, அதுக்கப்புறம் மதுரை பதிற்று பத்தந்தாதி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இது வந்து சரிதான், ஆனால் இது வந்து தவறு. அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து 3வது தவறு. 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. அப்போ அண்ணாமலையார் எழுதியிருக்க வேற நூல் என்னது? வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சங்கரங்கோவில் திரிபந்தாதி, கருவை மும்மணி கோவை, கோமதி அந்தாதி போன்ற நூல்களை எழுதியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மிகவும் விருப்பமான இலக்கியம் என்னது? கலிங்கத்து பரணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டென்றால் அது வந்து கலிங்கத்து பரணியே என அண்ணா வந்து கூறியுள்ளார். இது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ப்போம்.
அளவில் சனம் செல ஒளிய வழிக்கரையில் அருளுடையார் உளமணைய தன்னளித்தாய் உருவெனில் பரிவகற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு பார்த்தோம்னா பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. இதை எழுதினது யாரு? சேக்கிலார் அவர்கள் எழுதியுள்ளார். இவர் எங்க பிறந்த ஊர்? காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குன்றக்குடி அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காரு. அருண்மொழித்தேவர் அப்படிங்கிற இயற்பெயரை பெற்றவர் தான் சேக்கிலார் அவர்கள். ஓகே, இவர் வந்து அனபாய சோழனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். இவருடைய காலம் என்னது? கிபி 12ஆம் நூற்றாண்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னது? நமக்கு தெரிஞ்சது தேம்பாவணி தான். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பார்ப்போம். தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு வந்து போற்றப்படுபவர் யாரு? இதுவும் சேக்கிலார் தான். நெக்ஸ்ட், கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 எனும் வேறு பெயர் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமந்திரம். ஆன்சர் சி. ஓகேவா? திருமந்திரம் தான் வந்து தமிழ் 3000 சொல்லுவோம். 3000 பாடல்கள் வந்து இதில் வந்து காணப்படுகின்றது. அதுக்கப்புறம் இதோட எழுதியவர் யார்? திருமூலர் எழுதினது திருமந்திரம். அப்போ இது எத்தனாம் திருமுறை? 10ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட், என் பானோக்கா யாகிலு முன் பற்றலால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார் தான் வந்து இதை பாடியுள்ளார். நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக. முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏற்கனவே நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ தான் திருநாவுக்கரசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் எத்தனாம் திருமுறை? 4, 5, 6ஆம் திருமுறை. அடுத்து சம்பந்தர் எத்தனாவது? முதல் 3 திருமுறைகள். அப்போ இது. அடுத்து சுந்தரர். சுந்தரர் வந்து 7ஆம் திருமுறை. மாணிக்கவாசகர் 8ஆம் திருமுறை. அப்போ 41க்கு வந்து ஆன்சர் என்னது? ஏ. 2, 4, 3, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சீரா புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? சீரத் எனும் அரபு சொல்லின் பொருள் என்னது? வாழ்க்கை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து சரிதான். இது சரி. நெக்ஸ்ட், இந்நூல் 3 காண்டங்களையும் 92 படலங்களையும் கொண்டுள்ளது. ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து, நூல் முழுமையும் சீதக்காய்தியின் வேண்டுகோளுக்கிணங்க உமறுப்புலவர் எழுதியுள்ளார். ஆனால் இது என்னது? நூல் முழுமையும் எழுதப்படவில்லை. அதுக்கு முன்னாலே அவர் இறந்துருவார். அதனால முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நூல் தான் வந்து சீரா புராணம். உமறுப்புலவர் இவருடைய உதவியால் எழுதலை. ஓகேவா? இது தவறான கூற்று. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஏ. 42க்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது டேஸ் நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது திருமந்திரத்தில் உள்ள புகழ்மிக்க தொடர். ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், ஆண்மை ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரச்சன்ய யாத்திரிகம். ஆன்சர் வந்து ஏ. ரச்சன்ய யாத்ரீகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? பெரிய திருமடல் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா ஆப்ஷன்ஸில்? சிறிய திருமடல், பெரிய திருமடல், இதெல்லாம் எழுதுனது யாருன்னா திருமங்கை ஆழ்வார். ஆன்சர் சி. நெக்ஸ்ட், ஆண்டாள் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இது என்னது? ஃபர்ஸ்ட், நாச்சியார் திருமொழி, திருப்பாவை என்ற 2 தொகுதிகள் படைத்துள்ளார். இது கரெக்டு. நெக்ஸ்ட், 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண். இதுவும் சரிதான். அடுத்து, ஆண்டாள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்னது? டி. அனைத்தும் சரி. ஓகே, இவர் ஆண்டாள் எங்கே பிறந்தார்? ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர். 12 ஆழ்வார்களுள் ஒருவர் தான் வந்து ஆண்டாள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுவதுதான் வந்து ஆண்டாள். இவரை வேற என்ன சொல்லுவாங்க? சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு வந்து சொல்லப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா ஆண்டாள் தான். ஓகே, நாச்சியார் திருமொழியில் எத்தனை பாடல்கள் இருக்கு? 143 பாடல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? அப்போ 46க்கு வந்து ஆன்சர் என்னது? டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சித்தர்களில் ஆதி சித்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சித்தர்களில் ஆதி சித்தர் யாரு? திருமூலர். திருமந்திரத்தின் ஆசிரியர் திருமூலர் தான் வந்து ஆதி சித்தர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் திருமூலர் தான் வந்து பாடியிருக்காரு. ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது என்னது? சித்தர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? பத்திரகிரியார் தான் இந்த வரிகளை வந்து சொன்னார். ரொம்ப முக்கியமான ஒன்று.
ஏன்னா சிலபஸில் வந்து சித்தர்களும் வந்து இருக்கிறதுனால அந்த லெசனை நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் நியூ புக்கில். ஆனால் இப்போ உள்ள புக்கில் எடிஷனில் இருக்காது. ஓல்டு எடிஷன் இருக்குது பார்த்தீங்களா, 2019 எடிஷன், அதில் போய் படிச்சிங்கன்னா அந்த சித்தர் பாடம் வந்து இருக்கும். இது போக வந்து ஓல்டு புக்லையும் சித்தர் பற்றி ஒரு கடுவெளி சித்தர் பற்றி ஒரு லெசன் இருக்கும், அதையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு. ஓகே, ஆதிகபிலர் இது பார்த்தாச்சு. அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அழகிய சொக்கநாதர் வந்து எங்கே பிறந்தார்? தச்சநல்லூர், அதாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தச்சநல்லூரில் பிறந்தவர் தான் வந்து அழகிய சொக்கநாதர். அடுத்த தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் வந்து படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேம்பாவணி ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது. வீரமாமுனிவரால் படைக்கப்பட்டது தான் தேம்பாவணி, 17ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் வந்து 51க்கு சி ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் தான் வந்து அடிமை துயரத்தை விளக்கக்கூடிய நூல். அது எழுதியது பாரதியார். 52க்கு ஆன்சர் வந்து சி. ஓகே, இந்த பாஞ்சாலி சபதத்தில் வந்து 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் 5 சருக்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 412 பாடல்கள் அதில் வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ அந்த 5 சருக்கம் என்னெல்லாம்? சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறுதல் சருக்கம், அதுக்கடுத்து சபத சருக்கம் அப்படின்னு 5 சருக்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பாஞ்சாலி சபதம். நெக்ஸ்ட், கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து சரி. நெக்ஸ்ட் பாருங்க, திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்படுகிறார். ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து, தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர். சுந்தரரா தாண்டகவேந்தர் சொல்வாரு? அப்பர் தானே தாண்டகவேந்தர் அழைக்கப்படுகிறார். தாண்டகம் பாடுவதில் வல்லவராதனால் தாண்டகவேந்தர் என திருநாவுக்கரசர் அழைக்கப்படுகிறார். அப்போ இது வந்து தவறான கூற்று. ஆன்சர் வந்து ஏ 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. அடுத்து 54, மாணிக்கவாசகர் ஆட்கொள்ளப்பட்ட இடம், ஆட்கொள்ளப்பட்ட இறைவன் கோவில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. 54க்கு ஆன்சர் வந்து சி. ஓகே, இந்த மாணிக்கவாசகர் எங்கே பிறந்தார்? திருவாத ஊரில் வந்து பிறந்தார். அதனால் அவரை வாத ஊரார் அப்படின்னு வந்து அவர் வந்து அழைக்கப்படுகின்றார். அதுபோக அழுது அடியடைந்த அன்பர் என அழைக்கப்படுபவரும் மாணிக்க வாசகர் அவர்கள். இவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணிபுரிந்தார். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொம்பினை ஒத்த மடப்பிடியோடும் எனும் தொடரில் மடப்பிடி என குறிப்பிடப்படுபவர் யார்? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மடப்பிடி என அழைக்கப்படுபவர் பாஞ்சாலி. ஆன்சர் டி. 55க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அகத்தை கருத்து புறத்தை வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்த இறைவன் தன்மை வருவித்ததாக கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமலிங்க அடிகள் அவர்கள். சி ஆன்சர். அப்போ இந்த ராமலிங்க அடிகள் அவர்கள் 1823 பிறந்து 1874 மறைந்தார். இவர் வந்து கடலூரில் உள்ள மருதூரில் வந்து பிறந்தவர். தனது 9ஆம் வயதில் பாடல் புனையும் திறன் வந்து பெற்றுள்ளார். இவர் இயற்றியதை திருவருட்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது போக உரைநடை நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், இது எல்லாமே யாருக்கு சொந்தக்காரர்? வள்ளலாருக்கு சொந்தக்காரர். ஏன்னா ராமலிங்க அடிகளாரை வள்ளலார் அப்படின்னு வந்து சிறப்பித்து கூறுவார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செம்பொன் அடி சிறு கிங்கிணியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரை ஞானரை மணியோடு ஒளி எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். நமக்கு தெரியும் யார் எழுதியிருக்காரு? குமரகுருபரர் எழுதியது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடை காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவித்தாழ்ந்தான் எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இது எதில் இடம்பெற்றிருக்கு? திருவிளையாடற் புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆன்சர் என்னது? டி. 58க்கு ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது யார் எழுதினாரு? வீரமாமுனிவர் எழுதிய நூல் தான் பரமார்த்த குரு கதை. ஓகேவா? அதுக்கடுத்து பொறுத்துக
திருத்தொண்ட தொகை, டைரக்ட் கொஸ்டின். திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறது என்னது? சுந்தரமூர்த்தி அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்து திருவாய்மொழி அப்படிங்கிறது நம்மாழ்வார், கடவுளின் அம்சமான நம்மாழ்வார் எழுதியிருக்காங்க. அடுத்து திருக்குறுந்தாண்டகம் அப்படிங்கிறது திருமங்கை ஆழ்வார் வந்து எழுதியிருக்கிறாரு. பெரிய திருமடல் சிறிய திருமடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை எழுதிய திருமங்கை ஆழ்வார் தான் இதையும் எழுதியிருக்காரு. அடுத்து திருச்சிற்றம்பல கோவையார் மாணிக்க வாசகர். ஆன்சர் பி 3 4 2 1 60க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆழ்வார்களை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், பொய்கை ஆழ்வார். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. பூதத்தாழ்வார் அப்படிங்கிறது 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார் அப்படிங்கிறது 3ஆம் திருவந்தாதி. அடுத்து நம்மாழ்வார் அப்படிங்கிறது பெரிய திருவந்தாதி, பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி. அப்போ ஆன்சர் என்னது? டி 2 3 4 1. ஆழ்வார்களில் முதல் மூவர் அப்படிங்கிறது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னு வந்து சொல்லப்படுவாங்க. சரியா? அப்போ முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வார். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மாங்காய்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்பால் எதுக்கடி பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குதம்பை சித்தர். ஆன்சர் சி, குதம்பை சித்தர். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். பொங்கு கடல் கல் மிதப்பிர் போந்தெரும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரே. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது இடம்பெற்றுள்ளது என்னது? பெரிய புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. டைரக்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. அடுத்து தானோக்கா துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோனோக்கி வாழும் குடிப்போன்றிருந்தேனே. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எதில் இடம்பெற்றுள்ளது? 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ள நூல் தான் வந்து இவ்வரிகள். இதை எழுதினது யாரு? குலசேகர ஆழ்வார் எழுதியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்க எந்த காவியத்தை கூறினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எதை சொல்லியிருக்காரு? பெரிய புராணத்தை கூறியுள்ளார். ஓகேவா? ஆன்சர் என்னது? பெரிய புராணம். ஆன்சர் பி. 65க்கு ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யாரு? கடுவெளி சித்தர். ஓகேவா? இது வந்து இந்த ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் சொன்னேன் இல்லையா, சித்தர் தொடர்பானது, அந்த லெசனில் இருக்கக்கூடிய கேள்வி. நெக்ஸ்ட், திருவிளையாடல் புராணம் எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது? டைரக்ட் கொஸ்டின். 17ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. ஆன்சர் டி. அதுக்கடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? முக்கூடர் பல்லு தொடர்பான ஒரு கேள்வி. திருமலை முருகன் பல்லு தொடர்பானது. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவன் கவிராயர். ஓகே, இது வந்து சரி. அதுக்கடுத்து திருமலை முருகன் பல்லு முருக கடவுளை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டுள்ளது. ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து பெரியவன் கவிராயரின் காலம் என்ன சொல்லியிருக்காங்க? 17ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 18ஆம் நூற்றாண்டு. 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் சி. 68க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட்டு, தமிழ் வீடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268. ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இதில் வந்து என்ன இந்த தூது இலக்கியத்தை வந்து இது என்ன? தமிழ் வீடு தூது அப்படிங்கிறது தூது எனும் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றுன்னு சொல்லுவோம். இதை வந்து வாயில் இலக்கியம் மற்றும் சந்து இலக்கியம் அப்படின்னு வந்து வேறு பெயர்களால் வந்து அழைக்கப்படுகின்றது. ஆனால் இது வந்து எப்போ முதல்ல பதிப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 ஊவைசா அவர்கள் முதலில் தமிழ் வீடு தூது நூலை வந்து பதிப்பிக்கின்றார். இந்நூல் என்ன பாவால் இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கலிவெண்பாவால் ஆனது. ஓகேவா? அப்போ இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ராசராச சோழன் நுழாவை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ராசராச சோழன் நுழாவை பாடியவர் ஒட்டக்குத்தர். ஓகே, சரிதான். அடுத்து இந்நூல் கலிவெண்பாவால் இயற்றப்படும். ஓகே, இதுவும் சரிதான். கலிவெண்பாவால் இயற்றப்படக்கூடியது. நெக்ஸ்ட், இவ்விலக்கியம் உலாப்புறம் எனவும் அழைக்கப்படும். ஓகே, 7 வகை பருவ மகளிரும் தலைவனை கண்டு காதல் கொள்வதை கூறும் சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரி. ஆன்சர் என்னது? டி. ராசராச சோழன் தொடர்பான கூற்றுகளில் ஆன்சர் டி. ஓகே, இவர் ஒட்டக்கூத்தரை வந்து கவி ராட்சசன், கவி சக்கரவர்த்தி அப்படின்னு வந்து இவரை புகழ்ந்து வந்து பாடுறாங்க. அப்போ 7 வகை பருவ மகளிர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? யாரெல்லாம்? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை,
பேரிளம் பெண். அப்போ பேதை அவங்களோட வயது என்னது 5லிருந்து 7 வயது. பெதும்பை அப்படிங்கிறோட வயது என்னது 8லிருந்து 11. மங்கை அப்படிங்கிறது 12லிருந்து 13 வயது. மடந்தை அப்படிங்கிறது 14லிருந்து 19. அறிவை அப்படிங்கிறது 20லிருந்து 25. தெரிவை 26லிருந்து 32. பேரிளம் பெண் அப்படிங்கிறது 33லிருந்து 40 வயது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். லத்தீன் உடனே நமக்கு தெரியும் யாரு? வீரமாமுனிவர் மொழிபெயர்த்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஞான கண்ணாடி எனும் சமய நூலை எழுதியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே என்னது? ஒரு டைரக்ட் கொஸ்டின். யார் ஆன்சர்? வீரமாமுனிவர் தான் வந்து ஞான கண்ணாடி அப்படிங்கிற சமய நூலை எழுதியுள்ளார். ஆன்சர் இப்போ என்னது? டி. 72க்கு ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யாரை? சுந்தர சுவாமிகளை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார். நெக்ஸ்ட், பொருந்தாத இணையினை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை கலம்பகம் அப்படிங்கிறது குமரகுருபர, சரிதான். அடுத்து ராசராச சோழன் உள்ள ஒட்டக்குத்தர், இதுவும் சரி. முக்கூடர் பல் அப்படிங்கிற நாத குத்தனார், இது வந்து தவறு. அடுத்து திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள். ஓகே, அப்போ ஆன்சர் என்னது? சி. 74க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவ கம்பர் அப்படிங்கிறது யார்? எச்.ஏ. கிருட்டின பிள்ளை தான் வந்து கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுகிறார். அடுத்து, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார், அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா யார்? பாரதியார் அவர்கள் தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அது. இது எல்லாமே சித்தர்கள் பாடத்தில் தான் இந்த கேள்விகள் எல்லாமே இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு, நாதர்முடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யார் சொன்னார்? பாடியிருக்காரு? வள்ளலார் அவர்கள் பாடியுள்ளார். நெக்ஸ்ட், சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கைலாசபதி தான் வந்து கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஆன்சர் சி. நெக்ஸ்ட், அட்டமா சித்திகளில் எங்கும் வியாபித்திருக்கும் ஆற்றல் என அழைக்கப்படுகிறது. எங்கும் வியாபித்திருப்பது அப்படிங்கிறது கரிமா அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? எங்கும் வியாபித்திருப்பது கரிமா. ஓகே, அப்போ லஹிமா அப்படிங்கிறது காற்றில் மிதக்கும் ஆற்றலை லஹிமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிராகாமியம் அப்படிங்கிறது இயற்கை தடைகளை கடக்கும் ஆற்றல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே நேரத்தில் மகிமா அப்படிங்கிறது வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல். வரையறை இல்லாமல் விரிந்து படரும் ஆற்றலை மகிமான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, பே சுந்தரனார் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழையில் 1855 பிறந்தார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். இது தமிழ் கிடையாது, தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார். அப்போ இது வந்து தவறு. அடுத்து பார்க்கலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாடு அரசு இவர் பெயரால் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியுள்ளது. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா? ஓகே, இதுவும் சரிதான். அப்போ 1 மற்றும் 3 வந்து சரி, 2 வந்து தவறு. நெக்ஸ்ட், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் எனும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொண்டரடி பொடியாழ்வார். இதெல்லாம் சும்மா பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? அதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம. உமறு புலவர் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இவர் எட்டயபுர அரசவை புலவர் கடிகை முத்து புலவரின் மாணவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரிதான். நெக்ஸ்ட், நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலை எழுதியுள்ளார். அப்போ முதுமொழி மாலை அப்படின்னு 80 பாடல்கள் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட், வள்ளல் சீதக்காதி பனு அகமது மரைக்காயர் ஆகியோர் இவரை வந்து ஆதரித்தார். அப்போ யார் வந்து ஆதரித்தார்? பனு அகமது கிடையாது, அபுல் காசிம் இவர் தான் வந்து ஆதரிப்பார். அப்போ 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கலிங்கத்து பரணி தொடர்பானது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கலிங்கத்து பரணி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? தோற்றவர் பெயரில் பரணி நூல் வந்து வழங்கப்படும். சரிதான், நமக்கு தெரியும்.
தோற்ற மன்னனாகிய அனந்த பத்மன் மீது பாடப்படக்கூடிய நூல் தான் வந்து கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லுவோம். அவர் கலிங்க நாட்டை சேர்ந்த அரசன். நெக்ஸ்ட் தமிழில் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி. வெரி குட், கரெக்ட் தான். அடுத்து கலிங்கத்து பரணி 599 தாளிசைகளை கொண்டது. கரெக்ட். அடுத்து ஊவேசா கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணின்னு பாடியிருக்கார். ஊவேசாவா சொன்னார்? ஒட்டக்கூத்தர் தான் தென் தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போ ஆன்சர் என்னது? சி. 4 மட்டும் தவறு தான் வந்து இதோட சரியான விடை. அப்போது பரணிக்கோர் செயங்கொண்டார் அப்படின்னு வந்து செயங்கொண்டாரை வந்து புகழ்ந்து பாடினவர் யாருன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுங்க. பரணிக்கோர் செயங்கொண்டார் அப்படின்னு சொல்லி ஜெயங்கொண்டாரை வந்து புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? குலசேகர ஆழ்வார் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை எழுதியுள்ளார். கரெக்டு. நெக்ஸ்ட் திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதி என பெயர்பட்டது. வெரி குட், இதுவும் சரிதான். நெக்ஸ்ட் இவரது காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்னது? டி. அனைத்தும் சரி. 84க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் பாஞ்சாலி சபதம் பற்றி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? பாரதியாரின் முப்பெரும் படைப்புகளில் ஒன்று. ஓகே, இதுவும் சரிதான். ஓகே. நெக்ஸ்ட் இந்நூல் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது. ஓகே, அந்த பாரதத்தை தழுவிதான் இந்த பாஞ்சாலி சபதத்தை பாரதியார் எழுதியுள்ளார். கரெக்டு. நெக்ஸ்ட் பாஞ்சாலி சபதம் 2 பாகம் 5 சருக்கம் 412 பாடல்களை கொண்ட ஒரு குறுங்காப்பியம். ஓகே, இதுவும் சரிதான். ஆன்சர் அப்போ என்னது? 4வது ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். 4th இல்லை. அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் டி. 85க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் முத்தொள்ளாயிரம் தொடர்பான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறது மூவேந்தர்களை பற்றிய 300 பாடல்களை கொண்ட நூல் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து தவறு. முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேவா? அடுத்து என்னது? இந்நூல் முழுமையாக 900 பாடல்களை கொண்டது. தவறு. அடுத்து இந்நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. ஓகே, இது சரிதான். அடுத்து புறத்திரட்டு எனும் நூலின் வழியாக 108 வெண்பாவும் பழைய உரை நூல்களில் 22 வெண்பாக்களும் கிடைத்துள்ளன. இது வந்து சரி. அப்போ ஆன்சர் என்னது? 3 4ம் சரி. 3 மற்றும் 4 வந்து சரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தீயின் வாயினீர் பெரினும் உண்பதோர் சிந்தை கூற வாய் வெந்து உலர்ந்து எனும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. எது? கலிங்கத்து பரணியில் அந்த வீரர்கள் வந்து ஓடும்போது அவர்களுடைய வாய் வெந்து உலர்ந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். சரியா? அதுதான் கலிங்கத்து பரணி. ஆசிரியர் செயங்கொண்டார். நெக்ஸ்ட் செயங்கொண்டார் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தீபங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட் முதல் குலோத்துங்க சோழனின் அவை புலவராக திகழ்ந்தார். இதுவும் சரிதான். அடுத்து பரணிக்கோர் செயங்கொண்டார் என ஒட்டக்கூத்தல் புகழ்ந்துள்ளார். அப்போ இது வந்து தவறு. ஏற்கனவே நான் ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? சரியான விடை என்னன்னு சொல்லுங்க. ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திருமந்திரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? சைவ திருமுறைகளில் 10வது திருமுறையாக உள்ளது. ஓகே, இது சரி. நெக்ஸ்ட் இந்நூலிற்கு தமிழ் 3000 எனும் பெயரும் உண்டு. சரிதான். இந்நூலை ஆதி சித்தரான திருமூலர் படைத்தார். இதுவும் சரிதான். அப்போ 89க்கு ஆன்சர் என்னது? டி. அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் வீரமா முனிவர் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாருங்க, கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி எனும் இயற்பெயர் கொண்டவர். கரெக்டு தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தன்னுடைய 32ஆம் வயதில் தமிழகம் வந்து தமிழில் காப்பியம் படைத்தார். அப்போ இது ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்? 30. இது தவறானது. நெக்ஸ்ட் ஞானோபதேசம், பரமார்த்த குருகதை, திருக்காவலூர் கலம்பகம் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இது வந்து சரிதான். அப்போ 90க்கு ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. ஓகேவா? இங்கே இல்லை, அடுத்த பேஜில் பார்க்கலாம். 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் சி. 90க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படும் நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தார். ஓகே. இவர் காசியில் இறைவனது திருவடி வந்து அடைந்தார். ஓகே. இவருடைய காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. நம்ம ஏற்கனவே படித்தது மூலமாக நமக்கு யாருன்னு தெரியுது? குமரகுருபரர்னு தெரியுதா?
ஓகே ஆன்சர் பி. நெக்ஸ்ட் முக்கூடர் பல்லு பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. நூலின் ஆசிரியர் அறியப்படவில்லை. ஓகே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, இந்நூலை இயற்றியவர் என்னைனா புலவர் என சிலர் கூறுவர். ஓகே இந்நூல் சந்த நயத்தால் ஆன பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இதுவும் வந்து சரிதான். ஓகேவா, இது சரி. அடுத்து இந்நூலில் தூத்துக்குடி மாவட்ட பேச்சு வழக்கை காணலாம். இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் கிடையாது, திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கை காணலாம். திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கை வந்து காணலாம். அப்போ இது தவறு. அப்போ 1, 2 மற்றும் 3 வந்து சரி. 92க்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் எத்தனையாவது படலமாக அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம ஈஸியாக படிக்க வேணாம்னு நினைப்போம், ஆனால் அது கேள்வியாக வரும். 56வது படலம். ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குற்றால குறவஞ்சி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்நூலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். ஓகே சரி. அடுத்து இந்நூல் குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. ஓகே இதுவும் சரிதான். அடுத்து இந்நூலில் சந்தநயமிக்க பாடல்கள் நிறைந்துள்ளன. இது வந்து சந்தநயம் கிடையாது, ஓசை நயம். இது தவறு. ஓகேவா, அப்போ ஆன்சர் என்னது 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் சி. நெக்ஸ்ட், பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய எனும் பாடலடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதோட ஆசிரியர் யார்? சுந்தரர் தான் இந்நூலின் ஆசிரியர். ஓகே இவர் யார் என்ன எழுதியிருக்காரு? 7ஆம் திருமுறையை எழுதியவர். நம்பி ஆரூரார் வன் தொண்டன் தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தமிழ் வீடு தூது பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இது வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் எனும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுது. ஓகே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்நூல் களி வெண்பாவால் ஆனது. ஓகே இந்நூல் 286 கன்னிகளை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை கன்னிகள்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 268 கன்னிகள். அப்போ ஆன்சர் என்னது? ஏ. 1 மற்றும் 2 சரி. ஓகேவா, ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரி நெக்ஸ்ட், கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவரின் பெருமையை ஒரு அடியில் கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே இது கரெக்ட். நெக்ஸ்ட் என்னது? தமிழ் விடு தூது உ.வே.சா அவர்களால் 1940ஆம் ஆண்டு பதிப்பித்து வெளியிடப்படுது. இது 1940 1930ஆம் ஆண்டு. இது தவறு. அடுத்து, பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காட்டில் பிறந்தவர். இதை என்ன சொல்லுவாங்க? வேதாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் தமிழ் படுத்தி திருமறைக்காடு அப்படின்னு வந்து மாற்றப்பட்டிருக்கு. அப்போ இது சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் சி. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், தத்தும் பாய்ப்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எது? முக்கூடர் பல்லு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட், மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இவர் கட்டிய கோவில் வந்து எங்குள்ளது? திருப்பெருந்துறையில் உள்ளது. ஆன்சர் பி. திருப்பெருந்துறை அப்படிங்கிறது எங்க உள்ளது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கோவில். நெக்ஸ்ட், ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. 9ஆம் திருமுறை. 9ஆம் திருமுறை வந்து யார் எழுதியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் திருமளிகை தேவர் 1. அடுத்து 10ஆம் திருமுறை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஆதி மூலர் ஆதி சித்தரான திருமூலர் வந்து எழுதியுள்ளார். நெக்ஸ்ட் 11ஆம் திருமுறை காரைக்கால் அம்மையார். 12ஆம் திருமுறை வந்து சேக்கிலார் எழுதியுள்ளார். அப்போ ஆன்சர் என்னது? 1 2 3 4. ஆன்சர் சி. ஓகே 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். 100க்கு ஆன்சர் வந்து சி. 100 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ப்ராப்பராக வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் 1 ஹவரோ இல்லை 1.5 மணி நேரமோ டைம் செட் பண்ணி அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு வந்து ப்ராப்பராக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அதே ஒரு ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே நீங்கள் அட்டன் பண்ணாதான் ஃபைனல் எக்ஸாம் போகும்போது ஒரு ஃபியர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா, அதுக்கு தான் அந்த ப்ராப்பராக எக்ஸாம் வந்து எழுத பழகிக்கோங்க. ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.